தாவீது தேவனை துதிக்கிற முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். இதுல சில ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்ம எக்காலமும் ஸ்தோத்திரிக்கணும். ஒரு ஆராதனை வேளையில மாத்திரம் இல்ல, ஒரு ஜெப அறையில மாத்திரமல்ல, எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் உங்கள் மனம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கணும். அது ஒரு பக்கம் நம்முடைய இருதயத்திலே அபியாசம் ஆகிக் கொண்டே இருக்கும். அப்ப கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறார். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா, என்னுடைய நினைவுகள், என்னுடைய எண்ணங்களை உள்ளடக்கின என் ஆத்துமா எப்பொழுதும் அவருக்குள்ளே மேன்மை பாராட்டும். என்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாமே எந்த நேரமும் தேவனை நான் துதிக்கிறதுனால அவரோட கூட சீர் பொருந்தி இருக்கும். இதனால என்ன நடக்கிறது தெரியுமா? சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்ப ஒரு தேவனை துதிக்கிற ஒரு மனிதன், எக்காலத்திலும் தேவனை தன் மனதிலே ஆராதிக்கிற ஒரு மனிதன், அவன் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டும் வண்ணம் இருக்கிற ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அல்லது அவன் சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு அநேக ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்கள். அவருடைய மனமும் கர்த்தரோட கூட சீர் பொருந்தி இருக்கும். ஊழியம் செய்றவங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், உங்க இருதயம் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து அவர் துதி எப்பொழுதும் உங்கள் வாயிலிருந்து, உங்கள் ஆத்துமா கர்த்தர் மேலே நினைவாக இருந்து தேவனுக்குள்ள உங்கள் ஆத்துமா மேன்மை பாராட்டினால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சிறுமைப்பட்டவர்களை சீர்படுத்தும். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால மகிழ்ச்சி உண்டானா அதை மணிக்கணக்கா கேட்கக்கூடவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தவர் சொல்லுகிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அப்ப தேவனை துதிக்கிற அந்த துதிகள் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்து துதிக்கும் போது அந்த துதியினுடைய பலன் என்பது அதிகமாக இருக்கும். ஒருவேளை அது சபையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் ஒரு 3-4 பேர் கூடி சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தரை துதிக்கிறதாக இருக்கலாம். ஒருவேளை அதுவும் கிடைக்காவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க குடும்பத்துல 3 பேர் 4 பேர் இருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் சேர்ந்து தேவனை துதிக்கும் போது அது ஒரு தனி அறையிலே தேவனை துதிக்கும் போது கிடைக்கிற பலனை விட அதிக பலனை அது தரும், ஒரு குழுவாக கூடி. அதனால்தான் ராஜா அவ்வளவு பெரியவராய் இருந்தும் சாதாரண ஜனங்களோட போய் உட்கார்ந்து நான் அவரை துதிப்பதா என்று அவர் நினைக்காம, ராஜா இருந்தா அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்ப நிறைய பிரபலஸ்தர்கள் இருப்பாங்க, செலிபிரிட்டிஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க கூட்டத்துக்கெல்லாம் வந்தா ஜனங்களோட சேர்ந்து நாங்க துதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா தனிப்பட்டு துதிக்கத்தானே விரும்புவாரு. சாதாரண மக்களோட மக்களா நானும் இருந்து அவரை துதிக்கணுமா அப்படின்னா நிறைய பேர், பெரும்பாலான பேர் நினைப்பாங்க. ஆனா தாவீது சொல்றத பாருங்க, வாருங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமாக. ஒரு ராஜா கூப்பிடுறார், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். ஏன்னா ஒரு குழுவாக கூடி தேவனை துதிக்கிறதின் மர்மத்தை, பலனை அவர் கண்கூடாக அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அப்ப தேவனை துதிப்பதும் கர்த்தரை ஆராதிப்பதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். முதல் வசனம் சொல்லும்போது பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்றார். 4வது வசனம் வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து துதிப்போம் என்று அழைக்கிறார். அப்போ ஒரு மனிதன் தேவனை துதிக்கிற காரியங்கள் தனிப்பட்ட விதத்துல இருக்கணும், குழுவாகவும் இருக்கணும், சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாகவும் இருக்கணும். இந்த 3 காரியத்தையும் 3 நிலைகளையும் நாம் தேவனை துதிக்கிறதிலே பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபத்துல குடும்பமாக கூடி ஆராதிப்பதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அதை கம்பல்சரி நீங்க செய்யுங்க. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அதிகாலை நேரத்துல குடும்பமாக நீங்கள் கூடி வந்து ஜெபிப்பது நல்ல பலனை கொடுக்கும். அந்த குடும்ப ஜெப நேரத்துல, அதிகாலை நேரத்துல நீங்க சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளா குடும்பமா கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் போது அந்த நாள் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய பலன், அந்த நாள் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய நன்மை உண்டாகும்.